ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட தனுஷோட இயக்கத்தில் வெளியான இட்லி கடை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்லேயே போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் தேனியில் சங்கராபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை இருக்குது. அந்த கடையை ராஜகிரண் நடத்திக்கிட்டு இருக்காரு. ராஜ்கிரனோட பையனை தான் தனுஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கேட்ரிங் படித்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு சென்னையில் வேலைக்கு போகிறார் தனுஷ். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தாய்லாண்டில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் படத்தோட ஹீரோயினான ஷாலினியும் இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் தனுஷோட அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால அவர் தாய்லாந்துலேருந்து ஊருக்கு வராரு. வந்தவருக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவர் அவர் சொந்த ஊர்லேயே இருந்துடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அருண் விஜய், சத்யராஜ் எல்லாருமே சேர்ந்து தனுஷை பழி வாங்கணும் அப்படின்னு வராங்க. கடைசியில் தனுஷ் அந்த இட்லி கடையை நல்லபடியாக நடத்தினாரா, எதனால தனுஷ் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் தனுஷ் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி சத்யராஜ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த தேனி மாவட்டத்தில் அந்த விவசாய நிலத்தெல்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் அந்த இட்லி கடையை ரெனோவேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் மியூசிக்னு பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர சாங்காக இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் தனுஷ் கதைக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் அருண் விஜய்க்கு ஒரு சம்பவம் நடக்கும், அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. படத்தில் டைரக்டர் தனுஷ் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம நல்லா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு அந்த கருத்தாக இருக்கட்டும். ஐஎம்சியிலே இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ராஜ்கிரண் சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் தனுஷ் நல்லா காட்டியிருக்காரு. படத்தில் எமோஷன் காட்சியெலாம் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் தனுஷ் இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த தேனி மாவட்டத்தில் நடக்கிற அந்த சங்கராபுரத்தை எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தில் லவ்வாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் டைரக்டர் தனுஷ் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, கதையில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதை நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தில் டைரக்டர் தனுஷ் அவர் இதுக்கு முன்னாடி ஹீரோவாக தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு மிக சிறந்த டைரக்டர் அப்படின்னு இந்த படத்தில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே இந்த படத்தை ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை டைரக்டர் தனுஷ் எடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.